ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். பார்கவம்னா சுக்கிர பகவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சுக்கிர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட 20-25 நாள் 30 நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி போயின்னு இருப்பார். ஏன்னா இந்த சுக்கிர பகவானால் தான் சந்தோஷமே. ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன், பொழுதுபோக்குக்கு காரகன். இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான். ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா? முடியாது. அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார். ஆனால் முக்கால்வாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார். அந்த வகையில் களத்திரக்காரகன், இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஒரு சந்தோஷம், சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிர பகவான். அந்த களத்திரக்காரகன் சுக்கிர பகவான் 13/6/2024 முதல் 6/7/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் ரிஷப ராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு, புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் 24 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 13/6/2024 முதல் 17/6/2024 வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். அடுத்தபடியாக 18/6/2024 முதல் 28/6/2024 வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அடுத்தபடியாக 29/6/2024 முதல் 6/7/2024 வரைக்கும் குருவோட புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். இந்த வகையில் 24 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த குரு பகவான், அதாவது இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர், கொடுக்குறவர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து. அடுத்தது குரு பகவான் தேவகுரு, அவர் வந்து புத்திரகாரகன். முதல்ல களத்திரம் வந்தால் தான் புத்திரம். கரெக்டாக அந்த களத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்தை பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார். ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் ஏன் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா, இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே, சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம். அதே சமயம் தேவகுரு என்னென்னா, சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர். இவர் வந்து சந்தோஷத்துக்கு, அவர் உபதேசத்துக்கு. ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 24 நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும், பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அதே சமயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா? எனதுரிமை மகர ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. போன ஜென்மத்தில் என்னெல்லாம் பண்ணினேலோ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஜீவனமாக வந்து சேரும். கண்டிப்பாக நன்மைகள் தான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் அப்படிங்கும்போது ராசிநாதன் சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் பல விதங்களிலும் முன்னேற்றத்தை கொடுப்பார். குழந்தைகளின் மூலம் முதல்ல மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சாதாரணமாக லைஃப் போயின்னு இருக்கும். திருமணமானோன்னு சின்ன ஒரு டேர்னிங், சரியா? அடுத்து குழந்தை பிறந்தோடனே ஒரு பெரிய ஒரு டேர்னிங். அதுலேருந்து தான் நீங்கள் வாழ்க்கைன்னா என்னென்னு புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் லைஃபே வந்து பிரைட்டாக இருக்கும். அது வரைக்கும் ஏதோ நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்காக டார்க் ரூமில் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. திருமணத்துக்கப்புறம் கொஞ்சம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரைட். அந்த வகையில் இதுவரைக்கும் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி அமைச்சு சூப்பராக இருந்தவர் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷத்தை கொடுத்தார், சில குழப்பங்களை கொடுத்தார், ஆன்மீக எண்ணங்களை நிறைவேற்றி வைத்தார், பூர்வீக சொத்துக்களை கொடுத்தார், இவ்வளோ நன்மைகளை உங்களுக்கு செஞ்சார். அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடத்துக்கு வரதுனால என்ன பண்ணணும்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி அதிகமாகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையிலலாம் உங்களோட நிதானமான போக்கை நீங்கள் எடுத்துக்கணும். அதேமாரி கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வேலை பளு அதிகமாகுங்கிறதுனால டைம் பார்க்காம நம்ம வேலை செய்கிறோங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்திலும் பேசுகிற பேச்சு, வாகன பயணம் எல்லாத்துலேயுமே கவனமாக பொறுமையாக இருங்க. மற்றபடி 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் சில சந்தோஷத்தையும் கொடுப்பார், சரியா? ஏன்னா சந்தோஷங்கிறது சுக்கிர பகவானோட இயல்பு. இந்த உலகமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் காலையில் பார்த்திங்கன்னா இந்த விடிகாலையில் உங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எந்த வித இதுவும் இல்லாமல் ஒரு நிர்மலமான ஒரு எண்ணம் இருக்கும் மனசில். அதனால தான் பிரம்ம முகூர்த்தம்னு வச்சாங்க. அந்த வகையில் 13/6/2024 முதல் 17/6/2024 வரைக்கும் 4-11 கூட அதிபதி செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார். இந்த நேரத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், தொழில் லாபம் உண்டாகும், உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும். சில பேருக்கு இந்த வெளியூரில் வெளிநாடு பிரயாணம் அற்புதமாக நிறைவேறும். சில பேருக்கு உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ சிறப்பாக இருக்கும். 18/6/2024 முதல் 28/6/2024 வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க, பெரிய அளவில் யோசிப்பீங்க. எல்லா விஷயத்தையும், எந்த ஒரு விஷயத்துலையும் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை கூட பிரம்மாண்டமாக வாங்கி போடுவீங்க. அது மாதிரிலாம் எண்ணமே உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். கற்பனைகளே பிரம்மாண்டமாக இருக்கும். கற்பனையே பிரம்மாண்டம்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு உத்தியோக உயர்வு கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகமே இல்லை தேடிட்டு இருக்காங்கன்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் என்னென்னா சத்துருக்களின் கை ஓங்கலாம். அதனால் அவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் இந்த இப்போ தொழில் வியாபாரம் அப்படின்னா சக வியாபாரிகள் அவள்கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 29/6/2024 முதல் 6/7/2024 வரைக்கும் 3-12 குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் வரார். இந்த நேரத்தில் குருவோட நட்சத்திர காலில் சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார். தேவகுரு, அசுரகுரு, குரு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உடன்பிறப்புகளின் வழியில் உங்களுக்கு சில நன்மைகள் வந்து சேரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். சில பேர் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் இப்போ உங்களை விரும்பி தேடி வருவாங்க. இந்த நேரத்தில் அரசாங்கத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உயர்வுகள் வரும். அதேமாரி அரசியலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் இடமாற்றம் இனிமையாக அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மாற்றணும், நாடு மாற்றணும், இல்லைன்னா ஊர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இடமாற்றம் இனிமே அமையும். அதேமாரி
இந்த அரசாங்கத்துறையில் இருக்கட்டும், தனியார் துறையில் இருக்கட்டும், பேங்க்கில் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே மாற்றணும் இங்கே மாற்றணுங்கும்போது அந்த இடமாற்றம்லாம் நல்லபடியாக அமையும். மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கார். உங்கள் ராசிநாதன் உங்களோட விரையாதிபதி அதே சமயம் சகாயாதிபதி ரொம்ப ஃபேவராக இருக்கார். எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே மனசில் இருக்கிற குறைகள் கவலைகள் அகலும். மனசில் நிர்மலமான ஒரு எண்ணம் இருக்கும், சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ தேவகுரு ரொம்ப அனுகூலமாக இருக்கார். அவரோட பார்வை அப்படிங்கும்போது பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல விழுது, லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல உங்கள் ஜென்ம ராசியில். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதேமாரி இந்த 24 நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சில நேரங்களில் உங்களுக்கு பலவிதமான ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.